ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். பாஜக வீட்டுக்கு அனுப்பணும். மீண்டும் பாஜக வந்தா நம்ம இருப்போமா தெரியல. தேர்தலே நடைமுறையில் இருக்குமான்னு தெரியல. இப்போ மேற்கு வங்காளத்துல மம்தாவை தான் காங்கிரஸ் மல்லு கட்டிட்டே இருந்தாங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது அந்த மல்லு கட்டினது இது வரைக்கும் அதுக்கு என்ன முடிவு? டெல்லியில நாங்கள் கூட்டணியில இருக்கிறோம், நாங்கள் உடன்பாடு ஏற்பட்டோம் சொல்லிட்டு, ஆனா பஞ்சாப்ல ஏற்பட முடியல. ஏனென்றால் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சி செய்கிறது, தனித்துவமாக ஆட்சி. இங்க எல்லாமே காங்கிரஸுக்கு அதிகமாக செல்வாக்கு இருக்கிறது, அதிகமான எண்ணிக்கை அவங்க தான் வரப்போறாங்க. இந்தியா கூட்டணியில் ஒருவேளை இந்தியா கூட்டணி அதிகமான எண்ணிக்கை வந்தாலும் அதில் நம்பர் 1 கட்சியாக காங்கிரஸ் தான் இருக்கும். இவர்களுடைய சின்ன சின்ன குறைகளை கூட இன்னைக்கு பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்க்குற இடத்துல போயிடுச்சு. இன்னைக்கு கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு, நாங்கள் டெல்லியில கூட்டணி பஞ்சாப்ல இல்லைன்னா உடனே உடஞ்சு போச்சா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். பாஜகவை வீழ்த்தணும் என்பதுதான் ஒரே நோக்கம் அப்படின்னு உருவான இந்தியா கூட்டணி இப்போ எப்படி இருக்குது? ஒன்று, ஆரம்பத்தில் நல்லா உற்சாகமாலாம் இருந்தது, எல்லாருமே உற்சாகமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ஒரு கருத்து தெரிவித்தார், என்ன இந்தியா கூட்டணி உருவாச்சு எல்லாம் அமைதியாக கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் அவரும் அடுத்தடுத்த கூட்டணியில் கலந்துக்கிட்டார். மம்தா பானர்ஜிக்கு மாறுபட்ட கருத்து சொன்னவங்களும் அகிலேஷ் யாதவ் உட்பட அடுத்தடுத்த கூட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க, பங்கேற்றாங்க. இப்போ மம்தா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார், நாங்கள் தனியாக தான் நிற்போம், ஆனால் இந்தியா கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிறாங்க. இந்தியா கூட்டணி என்று ஒரு வலிமையான கூட்டணி உருவான போதே பாஜகவுக்கு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா 2019 இப்படி ஒரு வலிமையான கூட்டணியே கிடையாது. யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் தனித்தனியாக இருந்தார்கள். அப்போ 2024 ஒரு வலிமையான இந்தியா கூட்டணி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இந்தியா பேரையே மாற்றிட்டு பாரதன்னு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி. நீங்கள் சொன்னீங்க, இந்த கூட்டணி ஆரம்பிச்சிச்சு, இது முதல்ல சரியாக போகுமா, இந்த கூட்டணி கடைசி வரைக்கும் போய் கரை சேருமா, இப்படிலாம் பேசினாங்கல்ல. பாட்னாவில் ஆரம்பித்த கூட்டணி, அங்கேயே எல்லா தலைவரும் வருவாங்களா? முதல்ல கெஜ்ரிவால் வருவாரா? வந்தார், எல்லோரும் வந்தாங்க. கூட்டணியுடைய எண்ணிக்கை எப்படியே 23லேருந்து 28 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. பாட்னா கூட்டணி பெங்களூரில் எண்ணிக்கை கூடினது, அப்புறம் மும்பையில், டெல்லியில். அப்போ எண்ணிக்கை அவங்களுக்கு கூடித்தான் போச்சு, குறையில. இரண்டாவது, இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்களுடைய ஒற்றை அஜெண்டா என்னன்னா, மோடியை வீட்டுக்கு அனுப்பணும், பாஜக வீட்டுக்கு அனுப்பணும். மீண்டும் பாஜக வந்தால் நம்ம இருப்போமா தெரியல. இந்த தேர்தலே நடைமுறையில் இருக்குமான்னு தெரியல. பாராளுமன்ற தேர்தல் நடக்குமா, தேர்தல் முறையே இந்தியாவில் இருக்குமா, இப்படி ஒரு அச்சம் தானே. அச்சத்தினுடைய வெளிப்பாடு. அடிப்படையிலே பிரச்சனை இருக்குல்ல. நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். இப்போ மீண்டும் இவர்கள் விட்டார்கள் என்றால் நம்ம நிலைமை என்னங்கிற அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் இந்தியா கூட்டணியுடைய அடிப்படை. மோடியை வீட்டுக்கு அனுப்பணும், பாஜக வரக்கூடாது. நீங்கள் கேட்டீங்க, இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கா? ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு சொல்லலை. முதல்ல இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் மம்தா பானர்ஜி விஷயம் கேட்டீங்க. மம்தா பானர்ஜி நாங்கள் தனியாக நிற்க போகிறோம், கெஜ்ரிவால் நாங்கள் தனியாக நிற்க போகிறோம், இந்தியா கூட்டணி டமால் டுமில் இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. இந்தியாவில் பொறுத்தவரை நான் தெரிஞ்சு கொள்ளுங்கள், இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற 28 கட்சிகளுமே அதாவது கூட்டணியில் இருக்காங்க, எதிராகவும் இருக்காங்க எல்லா மாநிலத்திலையும். ஆனால் எல்லோருமே பாஜகவை எதிர்க்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எதிராக இருந்தால் கூட பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற அந்த ஒரு இடத்துல தான் ஒன்று சேர்ந்து அந்த புள்ளியில் இணைந்ததன் காரணமாக சில சிக்கல் இருக்குது, இல்லாமல் இல்லை. என்ன சிக்கல்? இப்போ தமிழ்நாட்டில் சிக்கல் கிடையாது. தமிழ்நாட்டில் டிஎம்கே தலைமையில் தான் கூட்டணி, திமுக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு உடன்படுவோம்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் கிடையாது. அதே மாதிரி சில மாநிலங்கள், குறிப்பாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே மெயின் பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா பாஜகவும் காங்கிரஸும். இங்கே பிரச்சனை இல்லை. அப்போ பிரதான கட்சிகள் எங்கே காங்கிரஸோட மல்லு கட்டினாங்களோ அங்கே நம்ம சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. இப்போ மேற்கு வங்காளத்தில் மம்தாவை தான் காங்கிரஸ் மல்லு கட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது அந்த மல்லு கட்டினது இது வரைக்கும் அதுக்கு என்ன முடிவு? பிரச்சனை. பஞ்சாபில் ஆம் ஆத்மியோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அங்கேயே ஒரு முடிவுக்கு வரணும். கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மல்லு கட்டுறாங்க. அப்போ இதில் முடிவு ஏற்படுறதுல கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்குது, தனக்கு ஒரு சுணக்கம் இருக்குது. இப்போது கெஜ்ரிவால் என்ன சொன்னார்,
டெல்லியில் நாங்கள் சுமூகமாக கூட்டணியில் இருக்கோம், அங்கே 7 எம்பி சீட்டு உங்களுக்கு, 4 இடத்துல வந்து ஆம் ஆத்மி, 3 இடத்துல காங்கிரஸ்னு சொல்லிட்டு ஒரு சுமூகமான ஒரு முடிவை நாங்கள் எட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டெல்லியில் வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் உடன்பாடு ஏற்பட்டோம்னு சொல்லிட்டு, ஆனால் பஞ்சாபில் ஏற்பட முடியல. ஏனென்றால் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சி செய்கிறது, தனித்துவமாக ஆட்சி செய்கிறது. அங்கே இருக்கின்ற மான்சிங் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தான் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு போர்க்கொடி மாநில அளவில். இதே மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியை பொறுத்தவரை என்னென்னா, அவங்க முடிவு பண்ணணும், ஸோ பெரும்பான்மை இடங்களில் நாங்கள் போட்டியிடணும், நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அழகாக எங்கே பொருந்ததுன்னா, மம்தா பானர்ஜி நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் மேற்கு வங்காளத்தை தனியாக போட்டியிட போகிறோம், இது முரண்பாடாக இருக்கே. இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் தனியாக போட்டிடுவோம். ஏன்னா இந்தியா கூட்டணியுடைய அந்த அடிப்படை என்பது பாஜக எதிர்ப்பு, மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் அடிப்படை. அதில் ஒன்றில் இருக்காங்க, அதில் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. மேற்கு வங்காளங்கிறது ஒரு மாநில கட்சியில் என்ன செய்யணும், காங்கிரஸ் எப்படி விட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ காங்கிரஸ் லோக்கல் காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களும் எல்லா இடத்துலையும் போட்டியிடுவோம்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி முடியும்? அங்கே வந்து பாஜகவை வீழ்த்தணும். இப்போ மேற்கு வங்காளத்தில் 42 எம்பி சீட் இருக்குது, 42 இடங்களில் பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. பெரும்பாலான இடங்களில் வந்து கடந்த முறை வெற்றி பெற்றவர்கள் மம்தா பானர்ஜி தான். காங்கிரஸ் மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெற்றி பெற்றாங்க, சின்ன எண்ணிக்கையில் தான் வெற்றி பெற்றாங்க. இப்போ என்ன பண்ணணும், காங்கிரஸுக்கு இப்போ எப்படி தமிழ்நாடே முன்னுதாரணமாக எடுக்கணுங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு நீங்கள் மேற்கு வங்காளத்தில் ஒப்பிடலாம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுக ஒரு பிரதான கட்சி, ஒரு 7 இடம் கொடுப்பாங்கன்னா வாங்கிக்குவாங்க, அவங்க 15 கேட்பாங்க. காங்கிரஸ் எப்போவுமே 15 கொடுங்க 20 கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு 7 8 கொடுத்தாங்கன்னா வாங்கிடுவாங்கல்ல. போன தடவை 9+1 கொடுத்தாங்களே, 9+1 கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை 7 கொடுக்குறதா தான் செய்தி வருது, அதையும் வாங்கிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அதே போன்று ஒரு உடன்படிக்கைக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் மேற்கு வங்காளத்தில் நாங்கள் ஆட்சி செலுத்த போகிறோம், நாங்கள் இப்போ வந்து மம்தா பானர்ஜிக்கு போட்டியான ஆட்கள்ங்கிற எண்ணத்தை தூக்கி போடுங்கன்ற. அதுதான் இப்போ அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பாஜகவை வீழ்த்துவது தான் நோக்கம், இந்தியா கூட்டணியுடைய நோக்கம். இல்லை, அந்த நோக்கத்தை காங்கிரஸ் புரிந்து கொண்டதா, காங்கிரஸ் தலைமை புரிந்து கொண்டது. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மாநில தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் புரிந்து கொண்டார்களாங்கிற கேள்வி தான். அவங்க 2 இடம் கொடுக்குறாங்க, அது எப்படி நான் வாங்கிக்கிறது, மம்தா பானர்ஜி தயவுலாம் தேவையில்ல, எப்படி தேர்தலை சந்திக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்கிறாரு. இப்படியே சொல்கிறாரு. இப்படி சொல்லும்பொழுது மம்தா பானர்ஜி அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. இல்லை, சௌத்ரி மாதிரி ஆட்கள்லாம் வந்து அகில இந்திய அளவில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு ஒத்துழைப்பு போகிற ஆட்கள், அவங்கெல்லாம் மாநில நிலைமையோடு பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்தவரை மேற்கு வங்காள அரசியலோடு நின்றுக்கிறாங்க. அது தப்பு தான். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, காங்கிரஸுடைய தலைமை, அகில இந்திய தலைமை புரிந்து கொண்ட விஷயத்தை மாநில அளவில் டீசென்ட்ரலைஸ் பண்ணிச்சா, அதை கீழ் வரைக்கும் கொண்டு வந்தாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி ராகுல் காந்தி இருக்கட்டும், இல்லை கார்கேயா இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக இருக்காங்க, காங்கிரஸ் விட்டு கொடுக்கணும், காங்கிரஸ் தான். இன்னொன்று சொல்கிறாங்க, மம்தா பானர்ஜி நேற்று இன்னொன்று சொல்கிறாங்க, யாத்திரை போகிறாரு ராகுல் காந்தி, மேற்கு வங்க வழியாக போகிறாரு, இது வரைக்கும் காங்கிரஸ் எங்கள்கிட்ட எந்த விதமாக ஒன்றுமே சொல்லலை, தெரிவிக்கலைங்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும் காங்கிரஸ், அவங்க அதை எதிர்பார்க்குறாங்கல்ல. ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அவங்க சொன்னால் அவங்களும் போய் நிற்கலாம், அவங்களும் வர. ஏற்கனவே பாரத் ஜோடோ யாத்திரா போகும்போது, குமரியில் தொடங்கி போகும்போது, ஒவ்வொரு மாநிலத்தில் போகும்போது கூட்டணி கட்சிக்காரங்களாம் போய் சந்திச்சாங்க, பேசினாங்க. அந்த மாதிரி அவங்களும் எதிர்பார்த்துருக்கலாம். இல்லை, இது வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பு தவறில்லைன்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்னவென்றால், இப்போ நீங்கள் வந்து இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போனீங்க, இந்த பக்கம் இங்கே ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு, எல்லாம் தொடங்கி வச்சாங்க. அந்த இருக்கணும், அது மேபி அது வந்து ஒரு குறைபாடு தான். அதை வந்து காங்கிரஸ் இப்போ அந்த குறையை சொல்லும் பொழுது அவங்க வந்து காங்கிரஸ் தலைமை வந்து நிச்சயமாக நிவர்த்தி பண்ணும். இன்னும் வந்து மேற்கு வங்காளத்துக்குள்ளே போகல, அஸ்ஸாமில் தான் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்ன அர்த்தம்னா, நீ என்கிட்ட சொல்லுங்கள், நாங்களும் கலந்துக்கிறோம், நாங்களும் வந்து எங்கள்கிட்டையும் தெரிவிக்கணும். இது வந்து ஒரு வகையான குடும்ப குறைகள் தாங்க. குடும்பத்துக்குள்ளே 1000 குறை இருக்கும். அவங்க ஒரு குடும்பமாக இருக்காங்க இன்றைக்கி இந்தியா கூட்டணி. குடும்பத்துக்குள்ளே 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதுக்காக குடும்பம் உடஞ்சிருமா? கருத்து வேறுபாடுகளால் குடும்பம் உடஞ்சிருச்சுன்னா அது என்னங்க குடும்பம்? இந்தியா கூட்டணி வலிமையான குடும்பமாக இருக்குன்னு சொல்லி கார்கே சொல்கிறார். இந்தியா கூட்டணி வலிமையான குடும்பமாக இருக்கிறது. அப்போ வலிமையான குடும்பமாக இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தால், அங்கே கருத்து வேறுபாடு இருக்காதா, கருத்து முரண்பாடு இருக்காதா? களையப்படுன்றாங்க. இப்போ மம்தா பானர்ஜி என்பவர் இந்தியா கூட்டணியின் முக்கிய தூண் சொல்கிறாங்க காங்கிரஸ் தலைவர்கள். மம்தா பானர்ஜி இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாதுன்றாங்க. ஜெயராம் ரமேஷ் தெளிவாக சொல்கிறாரு, மம்தா பானர்ஜி இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாதுங்க. டக்குன்னுலாம் வரல, கடைசியாக தான் வந்தாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியும்லங்க,
காங்கிரஸுக்கு மாற்றாக வந்தவர்களுக்கு மம்தா பானர்ஜி. இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இவருடைய கோட்பாடு என்ன? காங்கிரஸுக்கு மாற்றாக வந்தவங்க தான், அவங்க ஒன்றும் பாஜகவுக்கு மாற்றமாக வந்தவங்க இல்லை. இப்போ காங்கிரஸுக்கு மாற்றமாக வந்தவர்கள் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் பாஜக எதிர்ப்புங்கிற அந்த இடத்துல சேர்ந்துருக்காங்க. இப்போ திமுகவுமே காங்கிரஸுக்கு மாற்றாக வந்தது தான். தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு மாற்றான ஒரு சக்தியாக தான் திமுக வந்துச்சு. ஆனால் திமுக எடுத்துக்கொண்ட அந்த டிப்ளமேட்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பேரறிஞர் அண்ணா காலத்தில் எடுத்த டிப்ளமேட்டிக்கான அரசியல், கலைஞர் காலத்தில் கொண்டு வந்த டிப்ளமேட்டிக்கான அரசியல், அது இன்னைக்கு வந்து இங்கே அது பெரிய பிரச்சனையாக கொண்டு வரல. மம்தா பானர்ஜிக்கு இன்னும் அந்த இடத்துக்கு போகலை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அவர்கள் ஆரம்ப இடத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி குறைகளை வெளிப்படையாக பேசுவதை விட்டுவிட்டு தலைமையோட அங்கே காங்கிரஸ் அகில இந்திய தலைமையோட பேசி ஒரு முடிவுக்கு வந்துடணும். காரணம், இவர்களுடைய சின்ன சின்ன குறைகளை கூட இன்னைக்கு வந்து பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்க்குற இடத்துல போயிடுச்சு. இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு, நாங்கள் டெல்லியில் கூட்டணி பஞ்சாபில் இல்லைன்னா உடனே உடஞ்சி போச்சா? அப்போ வந்து உடஞ்சி போச்சுன்னா டெல்லிலையும் வரக்கூடாதுல்ல, டெல்லிலையும் கூட்டணியிலையும் சொல்லிடணும்ல. நாங்கள் டெல்லியில் உடன்பாடாயிட்டோம், பஞ்சாபில் பெரிய கட்சி ஆட்சி செய்யுது. இப்போ தலைமை யாருங்கிறதே இப்போ பிரச்சனை. பஞ்சாபில் நான் காங்கிரஸ் போய் நான் தான் பஞ்சாப்லையும் தலைமை அப்படின்னு ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. தமிழ்நாட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி பஞ்சாபில் நீங்கள் ஆம் ஆத்மியோட தலைமையின் கீழே தான் நீங்கள் வேலை செய்யணும். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியோட தலைமையின் கீழே தான் நீங்கள் வேலை செய்யணும். இந்த ஒரு ஈகோவை விட்டு கொடுத்தா மட்டும்தான் சாத்தியம். இங்கே திமுக விட்டு கொடுத்தீங்கல்ல. இப்போ ஈகோன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயம், மாநில கட்சி வலுவாக இருக்கிற இடத்துல காங்கிரஸ் கொஞ்சம் உடன்பட்டு போகணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே காங்கிரஸ்லாம் இருந்திருக்கு, 34 வருஷம் இடதுசாரிகள் இருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயங்குறாங்க. நாம வந்து ஒரு வலுவா இருந்துட்டோம். இல்லைங்க, நான் திருப்பி சொல்றேன். நாம போய் அவங்கள்ட்ட போய் கேட்டு உங்க கேள்வி நான் உள்வாங்கிக்கிட்டேன். அங்க இப்போ வந்து சிபிஎம் தனியா வந்து ஆட்சி அமைக்க இடத்துல இருக்காங்களா? கிடையாது. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் தனியா ஆட்சி அமைக்கிற சூழல் மேற்கு வங்காளத்தில் இல்லை. பாஜக இன்னைக்கு வலுவாக வளர்ந்துருக்கிறதா இல்லையா? இந்த கடந்த 10 வருடங்களில் மேற்கு வங்காளத்தில் பாஜக வளர்ந்துருக்கிறது. 2வது இடத்துக்கு போயிட்டாங்க. அதை ஒத்துக்குத்தான் ஆகணும். அப்போ இந்த இடத்தில் போகும்பொழுது இப்போ இவங்க 2 பேரும் நாங்கள் தான் மெயின் பிளேயர்னு சொல்லி நினச்சாங்கன்னா, தங்களை தாங்களே வந்து பூனை வந்து கண்ணை முடிக்கிட்டா உலகம் இருந்த மாதிரி நினச்சாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? இதைத்தான் மம்தா பானர்ஜி கேட்குறாங்க. நீங்கள் இந்த இடத்துல மெயின் பிளேயர்னா நான் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிங்க, பாஜகவை எதிர்ப்போம். இதுதான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்திய அளவில் எடுத்துக்கிங்க. இந்திய அளவில் பெரிய கட்சி காங்கிரஸ் தான் பாஜகவுக்கு அப்புறம். இன்னைக்கு ஆளுங்கட்சி பாஜகனா அதிகமான எண்ணிக்கையில் போட்டி போடக்கூடியவர்கள் காங்கிரஸ் தான். ராஜஸ்தானில் அதிகமான எண்ணிக்கையில் காங்கிரஸ் தான் போட்டி போட போகிறாங்க. மத்திய பிரதேசத்தில், சத்தீஸ்கரில், இமாச்சல பிரதேசத்தில், இது தெலுங்கானாவில், கர்நாடகாவில், இங்கே எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு வந்து அதிகமாக செல்வாக்கு இருக்கிறது. அதிகமான எண்ணிக்கை அவங்க தான் வரப்போகிறாங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்து அதிகமான எண்ணிக்கை வந்தாலும் அதில் நம்பர் 1 கட்சியாக காங்கிரஸ் தான் இருக்கும். இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 42 இடங்களில் ஒரு 30 இடங்களில் வெற்றி பெறான்னு வைங்க, அவங்க ஒன்றும் பெரிய கட்சின்னு சொல்ல முடியாது. அப்போ அதே தமிழ்நாட்டில் 40 இடங்களில் ஒரு 30 இடங்களுக்கு மேலே திமுக கூட்டணி வெற்றி பெறுதுன்னு வைங்க. ஏன் 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெறுதுன்னு வைங்க. அப்படி பார்த்தா திமுக வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மேலே போயிடுமே. அப்போ அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பெரிய கட்சி, அது மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பாஜகவுக்கு மாற்றான ஒரு கட்சி காங்கிரஸ் தான். அதை திரிணாமுல் காங்கிரஸ் புரிந்து கொள்ளணும். இது வந்து அகில இந்திய அளவில் உள்ள பிரச்சனை இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ திரிணாமுல் காங்கிரஸும் மம்தாவும் எழுப்புகின்ற பிரச்சனை அகில இந்திய அளவில் இருக்கின்ற இந்தியா கூட்டணியில் உள்ள பிரச்சனை இல்லை, அந்த மேற்கு வங்காளத்தில் இருக்கின்ற மாநில பிரச்சனை. அப்படி சுருக்கி பாருங்க. அங்க இருக்கின்ற காங்கிரஸ்காரங்களை நீங்க அகில இந்திய காங்கிரஸ் தட்டி வைக்கணும், உண்மையை உணர்த்தணும். எப்படி ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களும் அந்த காங்கிரஸ் மேல்மட்ட தலைவர்கள் புரிந்து கொண்ட புரிதலை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும், அந்த எண்ணத்தை வந்து கீழே வரைக்கும் கொண்டு வரணும். அந்த எண்ணத்தை எப்படி நீங்க தமிழ்நாடு கொண்டு வந்தீங்க? முன்னாடியே கொண்டு வந்தீங்கல்ல ஆரம்ப காலத்துல. மம்தா பானர்ஜியை இப்படி நினைச்சிருக்கலாம்ல, நாம வந்து 42 தனியா நின்று அது 42, 40, 30, 35 நீங்க சொல்ற மாதிரி 30 இந்த மாதிரி வந்துட்டா நாளைக்கு இந்தியா கூட்டணியில் நம்ம ஒரு டிமாண்ட் வைக்கலாம், பிரதமர் ஆகிறதுக்கு இல்லை மத்திய அமைச்சர் பதவிக்கு ஏதோ ஒன்று பிரதமர் ஆகட்டுங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி நான் பிரதமர் இருப்பேன்னு சொன்னாரா? இந்தியா கூட்டணியில் நான் தான் பிரதமர் வேட்பாளர் என்று இந்தியா கூட்டணியின் சார்பில் அறிவிச்சாங்களா? ஏன்னா இந்தியா கூட்டணி தலைவர் கார்கே அறிவிச்சாரா? இல்லை கார்கே கூட சொன்னாங்க, ராகுல் காந்தியை கூட சொல்லலை. கார்கே ஒரு சீனியர் லீடர், தலித்தி லீடர், தென்னகத்தை சார்ந்தவர்,
அவரை வந்து முன்னிறுத்தலாங்கிற ஒரு கருத்து கூட இந்தியா கூட்டணியில் இருந்துச்சு. அப்போ கூட வந்து இப்போ பார்த்துக்க வேண்டாம், தேர்தலுக்கு பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம் அப்படி தான் வர்றாங்க. அப்போ அந்த சிக்கல் இல்லையே, மம்தா பானர்ஜிக்கு அந்த சிக்கல் இருக்க வாய்ப்பு இல்லையே. இருங்க, 42 இடத்துலையும் 40 இடங்களில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா நீங்கள் தான் பிரதான ஆள், நீங்கள் தான் மெயின் ரோல்னா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் பிரதமர் ஆகுங்க. யார் இந்தியா கூட்டணியில் தடுத்தாங்க? நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு இருக்கிறது, மம்தா பானர்ஜிக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா? 40 இடங்கள்லையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுன்னு வைங்க, தனித்துவமாக ஒரு 30 இடங்களை வெற்றி பெற்றான்னு வைங்க, வாய்ப்பு இல்லையா? எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் மாநில கட்சிகள் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி, அதை புரிந்து கொள்ளணும். இந்தியா கூட்டணி சார்பில் பிரதமர் வந்து ராகுல் காந்தின்னு சொல்லல, கார்கே எங்கே சொன்னாரா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஆனால் பேசுறது எல்லாருமே வந்து ராகுல் காந்தி தான் அப்படிங்கிற மைய புள்ளியில் தான் பேசுகிறாங்க. ஒன்று, கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை காங்கிரஸ் கட்சியோ சேர்ந்தவர்கள் தான் முழுமையான அந்த பதவி காலத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. வேறு கட்சி வந்தாலும் இப்போ ஐக்கிய குஜரால், சந்திரசேகர் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருந்தாலும் முழுமையான பதவி காலத்தை நிறைவேற்றலை. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் தான் மீண்டும் அந்த வாய்ப்பு வரும். நான் என்ன சொல்றேன்னா, அதனால காங்கிரஸ்காரங்க என்ன பண்றாங்க, அங்கங்க மாநிலத்தில் வந்து கூடுதல் தொகுதியில் பெறணும் அப்படிங்கிற இதில் வந்து பேசுறாங்க. என்ன சரினாலும் ப்ராக்டிக்கலா அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்கள், ராகுல் காந்திக்கு பிரதமர் ஆகுவதற்கான தகுதி இருக்கிறது. அதில் முதல்ல நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு முகமாக இருக்காரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு பிரதமர் ஆவதற்கான அத்தனை தகுதியும் இருக்கிறது. அது எல்லா இந்தியா தலைவர்களும் ஒத்துக்குவாங்க, பாஜக காரங்களே ஒத்துக்குவாங்க, மோடியே ஒத்துக்குவார். ஏன்னா அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாருங்க. கிட்டத்தட்ட தென்னகத்திலிருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்து காந்திக்கு அப்புறம் நடந்தவர் அவர். அது ரைட்டு, அது வளர்த்துக்கிட்டாரு. ராகுல் காந்தி முகமாக இருக்கிறார், காங்கிரஸ் முகம் தான் ராகுல் காந்தி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே வாக்கு அந்த அளவுக்கு வரணும்ல காங்கிரஸுக்கு. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்தியா கூட்டணி என்பது வெறும் காங்கிரஸ் மட்டும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் அதற்கான எண்ணிக்கை வந்து முழுமையாக காங்கிரஸ் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனால் பெரிய கட்சியாக காங்கிரஸ் மிளிரும், அதில் மாற்றம் இல்லை. இப்போவும் பெரிய கட்சி தான், அதான் திருப்பி சொன்னேன். ராஜஸ்தான்லையும் கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் மத்திய பிரதேசத்துலையும் சத்தீஸ்கர்லையும் காங்கிரஸ் தான் பெரிய கட்சி. அவர்கள் அதிகமான எண்ணிக்கை அங்கேருந்து எம்பி சீட் கிடைக்கலாம். இப்போ இதே உத்தரப்பிரதேசத்தை நீங்கள் விட்டுட்டீங்க, உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு இங்கே ஒன்றும் பெருசு இல்லை. அப்போ நீங்கள் அங்கே முலாயம் சிங் யாதவுடைய கட்சியான அந்த அவருடைய கட்சி சமாஜ்வாடியை நீங்கள் என்ன செய்யணும், அவங்க தலைமையில் அனுசரித்து போகணும். எப்படி நீங்கள் வந்து திமுக அனுசரித்து இங்கே இருக்கீங்களோ தமிழ்நாட்டில், இந்த ஃபார்முலாவை இது போன்ற இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்ற. தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க கேட்குறீங்கல்ல, எனக்கு ஒரு 10 இடம் கொடுங்க, 15 இடம் கொடுங்க, ஆனால் கிடைச்சதை வாங்கிட்டு நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? ஏன்னா உங்களுடைய அந்த பலவீனத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அப்போ இது போன்ற ஒரு 3-4 மாநிலங்களில் நீங்கள் அனுசரிச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சா இல்லையா? அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவாலும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த சமாஜ்வாடியும் கேட்குற கேள்வி இதுதான். மற்ற நீங்கள் பலமான இருக்கின்ற மாநிலங்களில் நீங்கள் இருந்துட்டு போங்க, பலவீனமாக இருக்கிற இடத்துல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி தான், அது ஒன்றும் அநியாயமான கேள்வி இல்லை. இவர்களை அனுசரிப்பதில் காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகிறது? தமிழ்நாடு ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ நீங்கள் மெஜாரிட்டி வந்திருக்கு, காங்கிரஸ் தான் பெரிய கட்சி, அப்போ நீங்கள் ராகுல் காந்தியை நாங்கள் பிரதமராக முன்னிறுத்தோம்னு சொன்னால் மற்ற கட்சிகள் என்ன மாட்டோம் சொல்லிடுவாங்களா? அது அப்போ உள்ள பிரச்சனை. இப்பொழுது நாங்கள் முன்னிறுத்த மாட்டோம், காரணம் என்னன்னா ராகுல் காந்தியை முன்னிறுத்தினால் ஒருவேளை எங்கள் மாநிலத்தில் ஓட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம் தானே காரணம். ஆனால் ராகுல் காந்தி தனக்கு அந்த பிரதமருக்கான அத்தனை தகுதிகளையும் வளர்த்துக்கிட்டாரு, அதுல மாற்றமே இல்லை, யாரும் மறுக்க போறதில்லை. இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள், பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகள் காங்கிரஸ் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்குதா? ஏன்னா இப்போ வந்து நாம் வந்து ஆட்சியில் இருக்கிறோம் மாநிலத்தில், காங்கிரஸ் வந்து வளர்ந்துட்டுச்சுன்னா மீண்டும் அவங்க வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டாங்க மாநில கட்சியில், அந்தளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நாம் திருப்பி கீழே போயிடுவோம். அதனால் அவங்களுக்கு வந்து குறைந்த எண்ணிக்கையை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குதா? இப்போ அகிலேஷ் யாதவ்லாம் ஓப்பனாக சொல்கிறாரு, காங்கிரஸே இல்லை உத்தரப்பிரதேசத்தில், சுத்தமாக கிடையாது காங்கிரஸ் அப்படிங்கிறாருல. இல்லை, இது மாநில கட்சிகளுக்கு இருக்கின்ற பிரதான எண்ணங்கள் தான், மாற்றுக்கிறதே கிடையாது, இது அரசியல். அப்போ இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளை காங்கிரஸ் வந்து அதிகமாக வெற்றி பெற்றக்கூடாதுங்கிறது நினைக்குது. தமிழ்நாட்டில் வந்து அது முதல்ல எண்ணிக்கையே பாருங்கன்ற. தமிழ்நாட்டில் 7 இடம் 10 இடம் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே எங்கே வெற்றி பெற போகிறாங்க? கொடுக்குற எண்ணிக்கை அவ்வளோதானே. முலாயம் சிங் யாதவோட கட்சியான சமாஜ்வாடி, நீங்கள் சொல்கிற அகிலேஷ் யாதவ் கட்சி, நாங்கள் 2 இடமோ 5 இடம் தான் கொடுப்போம், அதுவே எண்ணிக்கை குறைவு தானே. நீங்கள் என்ன வெற்றி பெறதை பற்றி பேசுகிறீங்க? தனியார் இடம் தோட்டு போயிடுவாங்க.
அதே அளவு தான் மம்தாவும் கொடுக்குறாங்க. சொல்ல போனா இது இப்போ வந்து மம்தா பானர்ஜி ஒரு 5 இடம் கொடுக்குறாங்கன்னு வைங்க மேற்கு வங்காளத்தில். ரெண்டு கொடுத்தா லாபம் தாங்க. 0க்கு 2 லாபம் இல்லையா? அப்போ வந்து அது அவங்களுக்கு காங்கிரஸுக்கு வந்து பலம் தானே. இப்போ மேற்கு வங்காளத்தில் 2, உத்தரப்பிரதேசத்தில் 2, இல்லை பஞ்சாபில் ஒரு 5, அதுவே ஒரு 9-10 இடம் அதிகப்படியாக காங்கிரஸுக்கு வருமே. அப்போ வளர்ச்சி தானே. அப்போ இப்படி பாருங்க, நீங்கள் கேட்டீங்க பாருங்க, காங்கிரஸ் வளர்ச்சி அடையதை விரும்புறதில்லைன்னு. அது ரொம்ப தவறான கேள்வி. என்னன்னா, பாஜகவுக்கு மாற்றாக இருப்பது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. மற்றதெல்லாம் மாநில கட்சிகள். இன்னைக்கு வேணா வந்து கெஜ்ரிவால் வந்து ஒரு சில மாநிலங்களில் போட்டியிடலாம். கோவாவில் போட்டிடுறாரு, பஞ்சாபில் இப்போ இன்றைக்கி ஆட்சி பிடிச்சிருக்காங்க, மகாராஷ்டிராவில் 1-2 இடத்துல போட்டிடுறாங்க. தங்களை அகில இந்திய கட்சியாக மாற்றணும்னு நினைக்கிற ஒரு வேட்கையில் இருக்காங்க. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் காங்கிரஸ் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் வீழ்ச்சி அடைந்தால் அது பாஜகவுக்கான வளர்ச்சியாக தான் இருக்கும். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒரு போட்டியான கட்சிங்க. அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு பலவீனம் அடைந்து விட்டால் பாஜகவுக்கு வந்து ஒரு பலம் தானேங்க. அதை வந்து நிச்சயமா இந்த கட்சிகள் விரும்ப மாட்டாங்க. மாநில அளவில் தான் பெரிய கட்சியாக இருக்கும் பொழுது காங்கிரஸ் அனுசரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ராஜஸ்தானில் வந்து காங்கிரஸ் தோது போகணுன்னு எதிர்பார்ப்பாங்களா? ராஜஸ்தானில் காங்கிரஸ் தான் பிரதான கட்சி. அங்கே பாஜக தோக்கணும் தான் இந்தியா கூட்டணி விரும்பும். இதே வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் தோத்து போகணும்னு இந்தியா கூட்டணி விரும்புவாங்களா? தெலுங்கானாவில் விரும்புவாங்களா? ஆனால் தமிழ்நாட்டில், பஞ்சாபில், மேற்கு வங்காளத்தில் அங்குள்ள பிரதான கட்சிகள் எண்ணிக்கை குறைவாக கொடுக்க விரும்புகிறாங்க. அவ்வளோதான். அப்போ இதில் வந்து காங்கிரஸ் தோற்று போய்விட்டால் இந்தியா கூட்டணியே தோற்று போய்விடுவேன். காங்கிரஸ் தோற்று போய்விட்டால் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியோட எண்ணிக்கையுமே குறைஞ்சிருமே. அப்போ அதை விரும்ப மாட்டாங்க. அப்போ காங்கிரஸ் வெற்றி பெறுவதைத்தான் இந்தியா கூட்டணி விரும்பும். மாநில அளவில் எண்ணிக்கையை குறைவாக கொடுக்கணும்னு எந்த பிரதான கட்சியும் விரும்புவார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 26-28 கட்சி இருக்குது இந்த இந்தியா கூட்டணியில். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி. எல்லாம் ஒத்து போகிறது வந்து கஷ்டம். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ 2 கட்சி வந்து எதிர்த்துருக்குறாங்க. மம்தா பானர்ஜி தனியாக நிற்கிறாங்கிறாரு, ஆம் ஆத்மி இந்த மாதிரி சொல்லுது. ஒரு காலம் இருக்குது இன்னும் தேர்தலுக்கு, பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னும் எத்தனை கட்சியெல்லாம் வெளியில் வரப்போகுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இது சொல்லட்டும், இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். இதே வந்து ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கல்ல, ஜனதாங்கிறது ஒரு கட்சியே கிடையாது. ஒரு 13 கட்சி சேர்ந்து தான் தேர்தலுக்காக கூட்டணி தான். இந்தியா கூட்டணி எப்படி சேர்ந்தாங்களோ அது மாதிரி தேர்தலுக்கான ஒரு கூட்டணி தான் ஜனதா கட்சியே. ஆட்சியை பிடிச்சாங்க. நீங்கள் முழுமையாக 5 வருடம் அவங்க ஆட்சியை செலுத்த முடியலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஆட்சியை பிடிச்சாங்க. நீ எடப்பாடி கேட்டாருன்றீங்கள கேள்வி, எடப்பாடியுடைய கேள்வியெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க எல்லாமே ரகசிய ஒப்பந்தங்களோடு போயிட்டுருக்கு. அவருக்கும் பாஜக இடையில் இருக்கின்ற ரகசிய ஒப்பந்தங்கள் நம்ம வெளியே இன்னும் கூடிய வரையில் வெளியே வந்துடும். தேர்தலுக்கு அப்புறம் முழுமையாக வெளியே வந்துடும் வைங்களேன். அது வந்து ஒரு ரகசிய ஒப்பந்தத்தோடு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இது. அதனால் சிறுபான்மை ஓட்டுகளை பிரிக்கணும், சிறுபான்மை ஓட்டுகள் திமுகவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒற்றை அஜெண்டாவோட இன்னைக்கு அதிமுக வெளியே வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் தனியாக நிற்கிறோம். கோயில் கட்டுறதுனால ஓட்டு போட மாட்டாங்கன்னு தைரியமாக சொல்லிட்டாரு. நேற்று வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க, நாடகம் சொல்லிட்டு வந்தீங்க. நேற்று வந்து தைரியமாக ஒரு வெளில வந்து சொல்லிட்டாரு, கோயில் கட்டுறதுனால ஓட்டு போட மாட்டாங்க. இதை சொல்றாருல, பார்த்தா நான் எடப்பாடி தொகுதியில் ஏகப்பட்ட கோயில் கட்டி இல்லை இதை சொல்றாருல, போட்டியே இடம் அதிமுக வெற்றி பெறும் இதை சொல்றாருல. ஒன்னே ஒன்று சொல்லட்டும், நாங்கள் வெற்றி பெற்றால் பிரதமராக மோடியை ஆதரிக்க மாட்டோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் கோயிலை பற்றிலாம் பேச வேண்டாம். கோயில் எல்லா இடத்துலையும் தமிழர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே எத்தனை ஆயிரம் கோயில், ராமர் கோயில் இருக்குது, நமக்கு இருக்குது. இந்தியாவில் அயோத்தியை சுற்றியோ 10,000 கோயில் இருக்குங்க ராமர் கோயில். அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர்கள் வந்து அயோத்தி ராமர் கோயிலே ஒரு அரசியல் கோயிலாக மாற்றி விட்டார்கள் எல்லாருடைய கருத்து. அது எடப்பாடி என்ன எல்லாருமே சொல்லிட்டாங்க கருத்தை. நான் கேட்க வேண்டியது, நாங்கள் வெற்றி பெற்றால், தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றால் பிரதமராக மோடியை ஆதரிக்க மாட்டோம், பிரதமராக மட்டுமல்ல பாஜகவே ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாஜகவுமே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே, எங்களை விட்டு போயிட்டாங்க, நாங்கள் மீண்டும் கூட்டணி சேர்க்க மாட்டோம், அவங்களும் கொடுக்கல. இப்படி ரகசிய கள்ள உறவோடு இருக்கின்ற ஒரு கட்சி, அவர் தலைவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது நம்ம வந்து கண்டுகொள்ள தேவையில்லை தான் கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.